ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பேருக்கான குவான்டிட்டி தாங்க நான் சொல்லிட்டுருக்கேன். 1/2 கேஜ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கேஜ் சிக்கனில் கொஞ்சம் 65க்கும் தனியாக மசாலா போட்டு வச்சுருக்கேங்க. இந்த பிரியாணிக்கு செய்கிற சிக்கனில் தயிரும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாலே போதுங்க. குக்கரில் எப்போவுமே எந்த பிரியாணி செஞ்சாலுமே அந்த பாத்திரம் நல்லா காஞ்சி சூடு ஏறணுங்க. அதுக்கப்புறம் செஞ்சால் தான் பிரியாணி கொஞ்சம் நல்லா வரும். குக்கர் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் 2 போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். நான் இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி போட்டிருக்கேங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியும் சிக்கனும் சேர்த்தாச்சு. தக்காளியும் சிக்கனும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம ஆல்ரெடி தயிர் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் தான் போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டு அடுத்து தேவையான காரம் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. காரம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கோம். அதனால் தேவையான காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு அடுத்து நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டதுமே அரிசி போட்டுறக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு ஒரு 4 விசில் தாங்க. 4 விசில் எடுத்துட்டா அவ்வளோதான். பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துச்சு. எந்த மசாலாவும் ஆட் பண்ணலைங்க. இது வந்துட்டு 2 பேருக்குன்றதுனால நல்லாவே வந்திருக்கு. 2 பேருக்கு தான். ஸோ மசாலா எதுவுமே இல்லை, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்